Hi children, இப்போ நம்ம யூனிட் 3ல அல்ஜீப்ரா பார்க்கலாம். அதில் எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் த டேபிள். ஓகேவா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு டேர்ம், இந்த ரோவில் நிறைய டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த காலத்தில் நிறைய டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி வர ப்ராடக்டை வந்து இங்கே வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 2x² இந்த x⁴ மல்டிப்ளை பண்ணி இங்கே என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 2x² இன்ட்டு x⁴ இது ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே 2 இங்கே வந்து ஒன்றுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 × 1 வந்து 2. இது அடுத்து x² இன்ட்டு x⁴ நம்ம எப்படி எழுதுவோம்? a⁴m into a⁴n is equal to a⁴m plus n. இந்த ஃபார்மில் இருக்கா? இது ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தோமா? ஸோ அதே மாதிரி இப்போ எழுதணும்னா 2 into x⁴ 2 + 4 equal to 2 into x⁴ 6. ஸோ இதான் இந்த இடத்துல வரும். ஸோ 2x² into x⁴ வந்து என்னென்னா, ஸோ 2x² x⁴. ஸோ x⁴ 6. நெக்ஸ்ட் ஒன்று எழுதலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -2xy இன்ட்டு x⁴. இப்போ அதே தான். ஸோ -2 இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து என்ன வரும்? மைனஸ். ஸோ -2 இங்கே x⁴ 1 இங்கே x⁴. ஸோ x⁴ + 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே y இருக்குது, இங்கே y இல்லை. நம்ம டேரெக்டாக வந்து அதனால் வெறும் y மட்டும் போட்டாலும் போடலாம். இப்போ இதில் y இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? x⁴ இன்ட்டு y⁴ ஏன்னா எனிதிங் டு த பவர் 0 வந்து 1 தான். ஸோ அப்படி போட்டு நம்ம எப்படி போடலான்னா, -2 x⁴ + 1 இன்ட்டு y⁴ இங்கே 1 இங்கே 0. ஸோ 1 + 0 அப்படின்னு போடலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ -2 x⁵ இன்ட்டு y. ஸோ இதுவும் அதே தான் வரும் பண்ணுங்க, -2 x⁵y. ஸோ இது வந்து என்னது? -2 x⁵ இன்ட்டு y. நெக்ஸ்ட் ஒன் இது எப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து போட்டுடலாம். இங்கே x⁴ y 3. இப்போ என்ன பண்ணலாம்? x⁴ 4 + 4 8. இங்கே y⁴ இங்கே y இல்லை, அப்போ அப்படியே போட்டுடலாமா? y3. அடுத்து இங்கே 2 இங்கே 1, அப்போ 2 தான். x4 இங்கே x⁴ அப்போ x⁴ இங்கே yz இல்லை, அப்படி அந்த yz அப்படியே போட்டுடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல, என்ன நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது டைரெக்டாக நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாதா? இப்போ இங்கேயும் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது, இங்கேயும் வேல்யூ இல்லை, இங்கேயும் வேல்யூ இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏதாவது இங்கே இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, -10xy² z3. பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக இருக்குது, இதுக்கு நேராக இருக்குது. ஓகேவா? அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இதையும் மல்டிப்ளை பண்ணி இது வருது அப்படின்னா இதை வச்சு நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ என்ன, நம்மளுக்கு அந்த வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ இது தெரியாதனால என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ n x z² இன்ட்டு இது வந்து 2y² z. இங்கே வேல்யூ தெரியாதனால இந்த மாதிரி என்னன்னு எடுத்துக்கிட்டோம். ஈக்குவல் டு -10xy² z3. அப்போ இது வந்து கீழே போகும்போது டிவிஷன் ஆகிடுமா? ஸோ nx z² is equal to -10xy² z3 டிவைடட் பை 2y² z. 2 டிவைட் பண்ணோன்னா -5. இந்த y² டிவைட் ஆகிடும். இங்கே z வந்து இது வந்து என்னது? a⁴m டிவைடட் பை a⁴n a⁴m-n. அப்போ z⁴ இங்கே 1னா z² ஆகிடுமா இது? அப்போ இது வந்து z². ஓகே. ஸோ nx z² is equal to -5x z² இருக்குது. இப்போ இந்த எக்ஸும் டிவைட் ஆகிடும், z டிவைட் ஆகிடும். ஸோ பார்த்துடலாம் எப்படின்ட்டு. ஸோ -5x z² டிவைட் பை இது கீழே வந்துடுமா? x z². இதுவும் டிவைட் ஆகிடும், இதுவும் டிவைட் ஆகிடும். அப்போ n is equal to -5. ஸோ இந்த என்னோட வேல்யூ கொண்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு என்னோட இந்த இடத்துல -5. இப்போ -5x z² x⁴ மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே -5 இங்கே 1, அப்போ -5. இங்கே x⁴ இங்கே 1, அப்போ x⁵. இங்கே z² இங்கே எதுவுமே இல்லை, அப்போ z². ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இங்கே நம்மளுக்கு வேல்யூ கொடுக்கல, நம்ம அதால் இதை மல்டிப்ளை பண்ண முடியாது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இது கொடுத்துருக்காங்களா, இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால்தான் நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு, இந்த வேல்யூ வந்துச்சு. இதை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இது வந்து என்னது, இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியாத நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ n இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு 4 into x to the power 5 y to the power 4. So n is equal to 4 x to the power 5 y to the power 4 divided by x to the power 4 y to the power 3. So 4 இங்கே 5 minus 4 வந்து x 1 தான் வரும், y4 minus y3 y மட்டும்தான். So n is equal to 4xy. ஸோ இப்போ இந்த இடத்துல எதை சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா 4xy. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 4 into 2 8 x squared x அப்போ x cube, இங்கே y இல்லை வெறும் y மட்டும்தான், y அப்படியே போட்டுடலாம். இங்கே 4 into 2 இங்கே -2 இருக்குது. ஸோ -8 x ஒரு x x squared, இங்கே ஒரு y அங்கே ஒரு y, ஸோ y squared. ஓகேவா? இது அங்கேயே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் 4 into 2 8 x squared y y squared, ஒரே ஒரு z மட்டும் தான் இருக்குது, இங்கே z இல்லை, அதனால் z அப்படியே போட்டுடலாம். இங்கே -5 இங்கே +4 அப்போ -20, இங்கே x அங்கே x அப்போ x ஸ்கொயர்டு, இங்கே y இருக்குது அங்கே y இல்லை, வெறும் y போட்டுக்கிறோம். இங்கே z ஸ்கொயர்டு இருக்குது, z ஸ்கொயர்டு, இங்கே z இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி டேட்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ -2 x ஸ்கொயர்டு x வந்து x to the power 4 y, இங்கே -2 இங்கே மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ 2 இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு, ஸோ எக்ஸ் பவர் 3, அடுத்து ஒய் ஸ்கொயர்டு, அடுத்து இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் பவர் 4 2, அப்போ எக்ஸ் பவர் 6 ஒய் 3 இங்கே ஒய் 1, ஸோ ஒய் டு த பவர் 4. நெக்ஸ்ட் 2 இங்கே மைனஸ், ஸோ -2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 1, அப்போ எக்ஸ் பவர் 3 இங்கே ஒரு ஒய் இங்கே ஒரு ஒய், ஸோ ஒய் ஸ்கொயர்டு, அங்கே மட்டும் தான் இசட் இருக்குது, இங்கே இசட் இல்லை, அந்த இசட் அப்படியே போட்டுட்டோம். நெக்ஸ்ட் -5 மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5, இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், ஸோ எக்ஸ் டு பவர் 3, இங்கே ஒய் இல்லை, இங்கே இசட் ஸ்கொயர்டுக்கு இங்கே இசட் இல்லை, அப்போ அப்படியே போட்டுற வேண்டியதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டும் அப்படியே நம்ம போட்டுடலாமா? ஸோ 2y squared is 2x squared, ஸோ 2 into 2 4 x squared y squared z. இங்கே 2 into 2 4, இங்கே வந்து மைனஸ் சிம்பிள், ஸோ -4 இங்கே y squared இங்கே x, அப்போ வெறும் x, இங்கே y இங்கே y squared, ஸோ y to the power 3, z இல்லை, z அப்படியே போட்டுடலாம். ஸோ இங்கே 2 தான், எக்ஸ் பவர் 4க்கு இங்கே எக்ஸே இல்லை, அப்போ இந்த எக்ஸ் பவர் 4 அப்படியே போட்டுடலாம். இங்கே y3 இங்கே y squared, அப்போ y to the power 5, அடுத்து z இல்லை, z அப்படியே போட்டுடலாம். இங்கே 2 into 2 4, இங்கே x இருக்குது இங்கே x இல்லை, ஸோ x இங்கே வெறும் y இங்கே y squared, ஸோ y to the power 3, இங்கே z squared. நெக்ஸ்ட் ஒன், ஸோ -3 + 2, அப்போ -6, இங்கே x squared x cube, அடுத்து yz அப்படியே தான் போட்டுடலாம். இங்கே -3 இங்கே -2, அப்போ +6, இங்கே x இங்கே ஒரு x, ஸோ x squared, இங்கே ஒரு y இங்கே ஒரு y y squared, இங்கே z இல்லை, இங்கே மட்டும் தான் z இருக்குது, z. நெக்ஸ்ட்டு -3 இங்கே எதுவுமே இல்லை, அப்போ -3 எக்ஸ் பவர் 4 இங்கே எக்ஸ் பவர் 5 y3, அப்போ y to the power 4 z. அடுத்து -3 -2, ஸோ -6 x squared y squared z squared, x squared y squared z squared, ரெண்டுலேயும் ஒரு x y z இருக்குது. -3 -5, அப்போ என்ன வரும்? +15 x squared, y இல்லை, இங்கே இருக்க y ஒன்று மட்டும்தான், இங்கே z squared இங்கே z, அப்போ z cube. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டேர்மில் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ இது வந்து எது, இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி வரனால நம்பர் தான் இருந்தது. ஸோ அப்போ இதை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணுறது, இது நம்மளுக்கு தெரியாதுன்றால் என்ன வச்சுக்கலாம்? ஸோ n இன்ட்டு இது வந்து என்னது, 2xyz இஸ் ஈக்குவல் டு -14xyz ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ n இஸ் ஈக்குவல் டு -14xyz ஸ்கொயர் டிவைடட் பை 2xyz. இதை டிவைட் பண்ணால் 7x y. ஸோ z ஸ்கொயர்டுன்றது இங்கே மேலே போகும்போது வெறும் z மட்டும்தான் வரும், z பவர் 1 மட்டும்தான் வரும். ஸோ
n is equal to இங்கே என்ன சிம்பிள் இருக்குது மைனஸ் 7z. ஸோ இந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் மைனஸ் 7z ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் 7z. ஓகே, ஸோ 2 into 7 14. இங்கே என்ன சிம்பிள் மைனஸ் 14 x squared z. அடுத்து minus 2 minus 7 plus 14. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே இசட் இருக்குது. மைனஸ் 7 இங்கே எதுவும் இல்லை, அப்போ மைனஸ் 7 எக்ஸ் பவர் 4 இங்கே எக்ஸ் இல்லை, இங்கே அடுத்து ஒய் 3 அங்கே இசட் இங்கே அங்கே கொடுத்துட்டாங்க. minus 7 minus 5. So 7 into 5 35 minus into minus plus. So 35 x இங்கே z squared இங்கே ஒரு z. So z cube. Thank you.